யாராலையும் அதை மறக்க முடியாத ஆண்டு. கொரோனா காலகட்டத்தில் இதே தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துடைய வெள்ளி விழா மாநாடு நடந்துச்சு. அந்த மாநாட்டில் காணொலி காட்சி மூலமாக நம்முடைய கழக தலைவர், தமிழக முதலமைச்சர் அவர்கள் கலந்துக்கிட்டாங்க. இன்னைக்கு சமூக நீதி மாணவர் இயக்கத்துடைய வெள்ளி விழாவில் நான் கலந்துக்கிட்டு இருக்கிறேன். இது எனக்கு பெருமை. இதுல கூடுதல் எனக்கு மகிழ்ச்சி என்னன்னா, கலைஞர் கட்டி எழுப்பிய வள்ளுவர் கோட்டத்தில் மாணவர் இயக்கத்துடைய வெள்ளி விழா நிகழ்ச்சி சிறப்பாக நடந்தது. எங்களுடைய இளைஞர் அணிக்கும் இந்த மாணவர் இயக்கத்திற்கும் பேரவைக்கும் ஒரு நெருங்கிய உறவு உண்டு, பொருத்தம் உண்டு. ஏன்னா சென்ற டிசம்பர் மாதம் இதே அரங்கத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இளைஞரணி நடத்துகின்ற அறிவு திருவிழா அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியை 11 நாட்கள் இதே அரங்கத்தில் நாங்கள் நடத்தி காட்டினோம். இன்னைக்கு அதே அரங்கத்தில் உங்களை எல்லாம் சந்திப்பது எனக்கு கூடுதல் மகிழ்ச்சி. சில விழாக்கள்ல மேலே அமர்ந்து இருக்கிறவங்க எல்லாருமே மிகப்பெரிய பேச்சாளர்களாக, சிறந்த பேச்சாளர்களாக இருப்பாங்க. ஆனா இந்த விழாவில் மேலே மட்டும் இல்லை, எனக்கு தெரியும் மேலைக்கு கீழே உட்கார்ந்து இருக்கக்கூடிய உங்களே மிகச்சிறந்த பேச்சாளர்கள், எனக்கு தெரிந்த பேச்சாளர்களே இருக்கிறாங்க. 1000 டீச்சர்ஸை கூட சமாளிச்சிடலாம். ஆனா ஒரு அறிவார்ந்த லட்சியத்தோடு இருக்கக்கூடிய ஒரு மாணவன் கேட்கிற கேள்வியை நம்மளால சமாளிக்க முடியாது. அதுலயும் அமமுகவுடைய இந்த சமூக நீதி மாணவர் இயக்கத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கல்வி அறிவு, அரசியல் அறிவு, மார்க்க அறிவு எல்லாத்துலயும் நீங்க ஸ்பெஷலிஸ்ட். மேடையிலிருந்து பார்க்கும்பொழுது உங்களை பார்க்கும்பொழுது பிளாக் அண்ட் ஒயிட் சோல்ஜர்ஸ் மாதிரி உட்கார்ந்து இருக்கிறீங்க. உங்களுடைய எழுச்சியை பார்க்கும்போது மிக பெருமையாக இருக்கு. ஏன்னா இது ஏதோ கொள்கை இல்லாம, கொள்கைனா என்னன்னு தெரியாம, லட்சியம்னா என்னன்னு தெரியாத, கோட்பாடு இல்லாத கூட்டம் கிடையாது. கொள்கையோடு லட்சியத்தோடு செயல்படுகின்ற ஒரு மிகச்சிறந்த மாணவர் பணி. அப்படிப்பட்ட உங்க மத்தியில் பேசுறது எனக்கு இன்னும் கூடுதல் பெருமை. ஒரு இயக்கத்தை துவங்கி நடத்துறது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனா இந்த சமூக நீதி மாணவர் இயக்கத்தை 25 வருஷமா நீங்க வெற்றிகரமா நடத்திட்டு வரீங்க. அதுக்கு முதல்ல